மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம். எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ எஸ் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் சபையிலே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இந்த உலகத்தில் உங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவும்படியாய் அவர் வந்தார். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய், உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தும்படியாய் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் அவர் குமாரனாய் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய அன்பை நினைத்து, அவர் நம்மேல் பாராட்டுகிற கிருபையை நினைத்து, அவர் நமக்கு இம்மட்டுமாய் செய்த உதவிகளை நினைத்து அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். 8வது மாதத்தின் கடைசி வாரத்திற்குள்ளாய் தேவன் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து உங்களை என்னை அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். சபையாய் நாம் இந்த இடத்துல வந்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தாவீது சொல்வது போல, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் நீங்கள் நான் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே நாம் தொழுது கொள்ள போகிறோம். தகப்பனே, துவக்க முதல் முடிவு பரியந்தமும் உம்முடைய கிருபையின் கர்த்தலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடியனை கூட அப்பா ஜீவனோடு கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சமூகத்திற்கு மீண்டுமாய் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆராதனை நடத்துகிற மகனோடும், வாத்தியக்கறி வாசிக்கிற பிள்ளைகளோடும், மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களோடும், தகப்பனே பாடுகிற ஒவ்வொரு ஆண்டவரே கொயரோடும் கிருபையின் கரம் இருக்கட்டும். உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிநபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன் தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் உணர கிருபை தாங்க ராஜாவே. உம்முடைய கிருபையின் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே, ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டுமாய் தேவன் எங்கள் குடும்பத்தை கொண்டு வந்ததுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 வாரங்களாய் அற்புதமாய் சபையை வழிநடத்தின தேவனுக்கு நான் முதலாவது நன்றி எடுக்கிறேன். மற்றும் சபையில் உள்ள ஒவ்வொரு எல்டர்ஸ்க்கும், ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும், வர்ஷிப் லீடர்ஸ், மியூசிஷியன்ஸ், மீடியா டீம் எல்லாருக்காகவும் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி எடுக்கிறேன். காரணம், இந்த சபை நான் எப்பவுமே சொல்லுவேன், சபைக்கு தலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. எனவே அவர் நம்முடைய சபைக்கு தலையாக இருக்கிறபடினாலே அநேக அவயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமாம், 100க்கும் அதிகமான அவயங்கள் உண்டு. எல்லா அவயங்களும் ஒன்றாக இணைந்து சபையை அற்புதமாய் நாம் நடத்தி வருகிறோம். கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி வருகிறார். நான் இல்லாத நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்த மகனையும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஆராதித்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் வேண்டுகிறேன். இப்பொழுதும் கூட ஜஸ்டின் கூப்பிடுறார். கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18வது அதிகாரம் 1 to 20 வரை நாம் வாசிக்கலாம். சசி ஜான் அவர்கள் வந்து வாசிக்க முடியும் கேட்குறேன். சாம்ஸ் 18 வசனங்கள் 1 to கடைசி முடிய மாறி மாறி நாம் வாசிப்போம். Praise the Lord. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ஷன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கடைசி 2 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தாவீது சொல்றாரு, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆமா, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நான் ஒன்று செய்யணும், தேவனிடத்தில் அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். உலகத்தில் உள்ள எல்லாம்
மாறுகிற உலகம் தான் அந்த உலகம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு கண்மலையும் கேடகமும் அவர் நம்முடைய துருகமாக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் எதற்கும் பயப்படக்கூடாது. 8 மாதங்களாய் நம்மை கண்ணின் மணி போல காத்தவர் இனிமேலும் நம்மை காப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அந்த நல்ல தேவனை தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாக கரம் தட்டி ஐ வெல்கம் ஜான் வரவேற்கிறேன். மகனோடு கூட இணைந்து எல்லாரும் உற்சாகமாக கரம் தட்டு. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். மன்னான மனிதராக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆண்டவர் துடிப்பது அவர் கொடுத்த மிகப்பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி கண்களை மூடி ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்துக்கு நேராக, அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு நேராக நம்மளை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் 15 minutes உங்களை மறந்து ஹல்லேலூயா தேவனோட ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. ஆராதனைன்றது உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவு. ஹல்லேலூயா. கோடி கோடி தூதர்கள் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 24 மூப்பர்களும் விழுந்து பணிகிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன், வானமார்க்கு சிங்காசனம், பூமியில பாதபடி அந்த வல்லமையான தேவனை வரவேற்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே தாளத்திலிருந்து இந்த பாடலை பாடும்போது நிச்சயமாகவே தேவன் வந்த இடத்துல அசைவாடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாம். முதல் பாடு சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. கைகள் உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பிரசனம் முழுக்க ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பா
உள்ளவர் அவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. கர்த்தருக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. யூதராஜ சிங்கத்துக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. 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 ஹalleluya ஹalleluya. கைகள் தட்டி ஹalleluya ஹalleluya. உமக்கு ஆண்டவரே, உமக்கான தூபம் மாறட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமம், அதுதான் இயேசுவின் நாமம். ஹalleluya. அந்த நாமம் சொன்னா போதுங்க, பேய்கள் பயப்படும். ஹalleluya. அந்த நாமம் சொன்னா போதுங்க, நோய்களை போக்கும். ஹalleluya. அந்த நாமம் சொன்னா போதுங்க. ஹalleluya ஹalleluya. எந்த மாதிரி பில்லிசுன்னு கட்டலாம் முறியும் இயேசுவின் நாமத்தால. ஹalleluya. There is a name above all the name. It's Jesus. Hallelujah. Hallelujah. அந்த நல்ல நாமத்தை கொண்டாடி இரண்டாவது பாடலை பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் செய்வார். Hallelujah. கைகள் தட்டி நல்லா உற்சாகமாக. வானத்திலே பூமியிலும் ஒரு நாமம் இருக்குன்னா அது இயேசுவின் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லாம் செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லாம் செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும்
இயேசுவின் நாமத்துக்கு ஒரு மகிமைங்க. ஆமென். ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. இந்த திரு உலாவீர் ஆண்டவரே. ஹalleluya. 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 ஆண்டவரே தூதர்கள் இறங்கி கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ரிபாலா ஷாபா பஹாண்டேரோ. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே இது பெத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. வானம் திறந்திருக்கிறது. ஹalleluya. என் அப்பா வெள்ளை சிங்காசனம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே வந்த பிள்ளைகளை ஒருவரையும் ஆண்டவரே உம்முடைய வல்ல கரம் ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே மூடட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. பேதுரு அபிஷேகம் பெற்ற முன்பும் பேதுரு அபிஷேகம் பெற்ற பின்பும் ஒரு வித்தியாசம் இருந்தது ஆண்டவரே. ஹalleluya. இது கடைசி காலமா இருக்க அந்த மாம்சமான யாவரும் மேலும் ஆண்டவரே என் ஆவியை பொழிவேன் சொன்னீர் ஆண்டவரே. ஹalleluya. ஊற்றுமையா ஊற்றுமையா ஆண்டவரே கேட்கிறவன் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க மகனே மகளே. ஹalleluya. நீ வாஞ்சையாரு. ஹalleluya. நீ முதல்ல விசுவாசி. அப்பா அப்பா என்ன நிரப்புவாரு, அப்பா என்ன நிரப்புவாரு, அப்பாவோட அபிஷேகம் நிரப்பும், அப்பாவோட வழி நடத்துவா சொல்லும்போது ஒரு வல்லமை ஒரு அபிஷேகம் மேல் பொழியும். ஹalleluya. 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 மாம்சமான யாவரும் மேலும் ஆண்டவரே கடைசி நாள்ல செய்வேன் சொன்னார் ஆவியானவர். ஹalleluya. மனுஷன் மனம் மாறுவான். ஹalleluya. என் அப்பா ஒருபோதும் ஒரு நாளும் மனம் மாற மாட்டார். ஹalleluya. இந்த பாடலை பாடும் நிச்சயமாகவே ஏசாயா தொட்டவர். ஹalleluya. ஒரு பிள்ளைகள் நாவும் தொடுவாராக. In the name of Jesus. Hallelujah. ஊட்டிடுமே. உற்சாகமாக கைகள் தட்டி ஹalleluya. நல்ல கைகள் தட்டி உற்சாகமாகவே ஹalleluya. உங்களை மறந்து ஹalleluya இங்க அங்க பார்க்க வேணாம். ஒரே ஒரு தேவன் தான். ஹalleluya. அவரை நோக்கி பார்ப்போம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட, வல்லமை 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 தாருமே தேசத்தை அபுதாபி தேசம் கலக்கணும். ஒரு வல்லமை தேவ மகனே பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட, நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவிகள் பொழிந்திடுமே, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவிகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. எஸ் ஃபாதர். அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலப்பிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, இச்சலானை கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுவே, இச்சலானும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே, ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை. கைகள் தட்டி நாளில் யாரும் இங்க பாக்குறாங்க நல்ல உற்சாகமாக இந்த நாளில் வல்லமையிலே வல்லமை
வீசிடுமே, ஜீவபலியாக மாறிடுமே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் உனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுவோம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. அவே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியானவர் நமக்குள்ளே, ஆவியானவர் நமக்குள்ளே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஆண்டவரே ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எப்பெல்லாம் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya, உங்களுடைய அளவில்லாத பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கு. நன்றி ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நினைக்கிறதுக்கு மேலாக ஆண்டவங்களை நேசிக்கிறார். ஹalleluya hallelujah. விசேஷமாக இந்த சபையில் ஒரு பிள்ளைகளையும் ஒரு பெரிய காரியங்கள் கற்று செய்ய போகிறார். ஹalleluya hallelujah நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஃபாதர். வாய்க்கு கொஞ்சம் சோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya hallelujah hallelujah. கேளுங்க ஆண்டவர். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நல்ல வேலை கொடுத்துறே நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வீடு கொடுத்துறே நன்றி ஆண்டவரே. பிள்ளைங்கள் கொடுத்துறே நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் அபுதாபிகள் நடத்தினரே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹalleluya hallelujah hallelujah. ஆண்டவரே செவி திறந்திருக்கிறது இயேசுவின் நாமத்தால். ஹalleluya ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே உங்கள் ஆவி ஆண்டவரே. ஹalleluya பிள்ளைங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. பிரச்சனை பிள்ளைங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya இயேசு ரத்தத்தால் மூடுகிறேன். இயேசு ஒரு பிள்ளைகளும் ஆண்டவர் ரத்தத்தால் மூடுகிறேன். இயேசு ரத்தத்தால் மூடுகிறேன். ஹalleluya பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை செய்ய முடியாது. ஹalleluya பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தரை தொழுது கொள்ளுங்க சொல்லுகிறேன். வானத்தை பூமியை படைத்த தேவன். ஹalleluya இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya hallelujah. The presence is here. hallelujah hallelujah. உணர்றவங்க எல்லா வாய்கள் தந்து ஹalleluya கர்த்தரை ஹalleluya ஹalleluya whatever you want to tell அந்த வாய்கள் தந்து பேசுங்க பேசுங்க. கண்களை மூடுங்க. hallelujah hallelujah hallelujah. just 2 minutes கர்த்தர் நேராக. hallelujah உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுங்க. hallelujah வானம் திறந்திருக்கிறார். hallelujah தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். hallelujah hallelujah hallelujah. பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே
போல பெய்யும் பரிசுத்த எல்லோரும் ஆவியானவரே என்னை நிரப்புங்க அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை ஆராதிக்கின்ற பொழுதெல்லாம், இயேசுனுடைய நாமத்தை உயர்த்துகின்ற பொழுதெல்லாம் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட உம்முடைய கூடாரத்திற்குள்ளாய் உம்முடைய பிரசன்னம் அப்பா எங்களை நிறைத்து வருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. நீரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே. நீரே எங்கள் மூச்சு அப்பா. நீரே எங்கள் துதி ஆண்டவரே. எல்லாம் நீதான் ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிறைத்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் ஊழியம் செய்வீராக ஆண்டவரே. ஆராதனை எடுத்த மகனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. வாத்தியக்கறி வாசித்த பிள்ளைகளும் ஆண்டவரே, கொயரை கூட கர்த்தர் ஆண்டவர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களையே நாங்கள் மறந்தப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் வந்து ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ. We give you glory. உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்திலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மீண்டுமாய் அப்பா வீட்டில் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய சேர் எம்டியாக இருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் என் பிதாவின் வீட்டின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா we will start early. தமிழ் ஆராதனை அநேகருக்கு சொல்லுங்கள். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து தேவனுடைய அன்பையும் அவர் செய்கிற அற்புதத்தையும் ருசிக்கட்டும். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஆங்கில ஆராதனை நடைபெறுகிறது F1 ஹாலில். அநேகரை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுங்கள். நாளை தினத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் கொடுக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நமக்கென்று டிரான்ஸ்போர்ட் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா கேம்ப்ஸ்லேருந்தும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. சிட்டியில் உள்ள எல்லா இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுகிறவர்கள் ஜானையும் நம்முடைய கேல்வினையும் அணுகினால் they will help you out. உதவி செய்வார்கள். ஒவ்வொரு வாரமும் இங்கே முதல் வாரத்தில் கர்த்தருடைய பந்தி இருக்கின்றது. 3வது வாரத்தில் இங்கிலீஷ் சர்வீஸில் பந்தி இருக்கின்றது. எல்லோரும் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக நான் கேட்கிறோம். அடுத்த மாதத்திலிருந்து பைபிள் ஸ்டடீஸ் கர்த்தருக்கு சித்தமாக இருப்பேன் நடைபெறும். எல்லா கிட்ஸ் மினிஸ்ட்ரி
பைபிள் ஸ்டடீஸ், எல்டர்ஸ், லீடர்ஸ், உமன்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாமே அடுத்த மாதத்திலிருந்து முதல் வாரத்திலிருந்து நமக்கு கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். வேறு எதுனா நவீன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு யாருன்னா ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் தயவாய் என்னிடத்தில் பெயர் கொடுக்க முடியாது நான் கேட்கிறேன். நான் வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி கூட சில பேர் சொன்னீங்க, தாமதிக்காதீங்க, டு நாட் டிலே. இது மிகவும் முக்கியமானது. வேத வார்த்தையின்படி செய்கிற காரியம். யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் கடமைக்காகவும் செய்யாதீங்க. உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால் உங்களுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். நான் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திற்குள் வந்திருக்கிறேன், என் பாவத்தை நான் அறிக்கை செய்திருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமாயின் இந்த முழுக்கு ஞானஸ்தானத்தில் உங்களுடைய பெயர்களை கொடுக்க முடியும் நான் கேட்கிறேன். நிச்சயமாய் எல்லோரும் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஆமென். இந்த மாதத்தில் தான் நாம் 7 வருடத்துக்கு முன்பதாக இந்த தமிழ் சபையை நாம் ஆரம்பித்தோம். எனவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் நாம் நன்றி ஆராதனை, தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைக்கலாம் என்று அடுத்த வாரத்தில் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருப்பேன். அடுத்த சாட்டர்டே வில் பி ஹேவிங் ஆனிவர்சரி சர்வீஸ். எல்லோரும் வாங்க, அநேகர் கொண்டு வாங்க. இன்னும் ஃபியூ ஃபேமிலிஸ் வரல, சில ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிஸ்டர் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் ஊருக்கு போனவங்களாம் வந்திருக்காங்க. கறந்தட்டலாம். சுரேஷ் கூட வந்துக்கிறாரு. ஆமாம், சுரேஷே கை தட்டிக்கிறாரு. அல்லேலூயா. எங்களையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், உற்சாகமாக இருக்கணும். சபையில் வந்து ரொம்ப திஸ் இஸ் நாட் சம்திங், எப்படி சொல்கிறது, ரொம்ப அடக்கமாக ஒடுக்கமாக, இட் இஸ் அவர் ஹோம். ஆமேன். என் பிதாவின் வீடு. ஆமாம், எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா இல்லை, ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்தோம். காரணம், எல்லா இடத்துலையும் நீங்களும் நானும் அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் அவரோடு கூட ஒன்றாக இருக்கிறோம். ஆமேன். ஆமாம், இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை எடுப்போம். அதற்கு முன்பதாக இந்த வாரத்தில் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடுவர்கள் யாருன்னா இருப்பீர்கள் என்றால் தயவாய் எழுந்து நிற்க முடியாது நான் கேட்கிறேன். கண்ணனா, நிறைய பேருடைய பெயர் விடப்பட்டிருக்கிறது. லாஸ்ட் வீக்கில் கூட சில பேருடைய பெயர் இல்லை. கிப்சன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய சபையில் இருக்கிற சிஸ்டர் ஜெமி அம்மாவுடைய அம்மாவும் அப்பா வந்திருக்கிறாங்க. தே ஆர் செலிப்ரேட்டிங் 53rd இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அப்பா வாங்க, அம்மா வாங்க, முன்னாடி வாங்க, அம்மா வாங்க வாங்க வாங்க, எல்லாம் கரம் தட்டலாமே. 53 ஆண்டுகள்னா சாதாரண காரியம் அல்ல. ஆமாம், உற்சாகமாக கரம் தட்டலாமே. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூட்டி வலம் பெருக. ஆமாம்மா, ஆண்டுகள் நன்மையினால் முடிசூட்டி வலம் பெருக. தேசத்தின் நன்மை தருவார், கிருபை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டிடுவோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டிடுவோம் கிருபை. ஆமென். வேற என்ன இருக்கீங்களா இந்த வாரத்தில் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாட என்ன இருக்கீங்களா? Anybody is here in this place? Those are going to celebrate your wedding anniversaries, இல்லை பர்த்டேஸ் இருக்குதா? இல்லை. ஓகே, நம் சபையாக எழுந்து நின்று அப்பாவுக்காகவும், இப்படி வாங்கப்பா, அம்மாவுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆமாம், 53 வருடங்கள் என்றால் உங்கள் வயசு கரெக்டாக சொல்லணும். இப்போ 77 அதே வயசு. அல்லேலூயா. ஆமென். 77 வருடம். ஆமாம், 2 பரிபூர்ணம், 7 and 7. அல்லேலூயா. ஆமென். ஆமாம், எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். ஆமாம், தகப்பனும் தாயும் ஜீவனோடு இருந்து 53 ஆண்டுகள் வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். வருஷத்தை அவர் என்ன பண்ணுவாரா?
நன்மையினால் முடி சுட்டுகிறாராம், பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறாராம். ஆமென். ஆமாம், அவருடைய கிருபைகள் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவைகள் புதிதாக இருக்கிறதா. அப்பாவை பார்க்கின்ற போதும் அம்மாவை பார்க்கின்ற போதும் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு. அல்லேலூயா. ஆமா, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி. அல்லேலூயா. ஆமா ஆமா, மனதில் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நிறைய வியாதிகளுக்கு மருந்தே சிரிப்பு தான். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மீண்டும் சொல்றேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் கண்களை மூடி இவர்களுக்கு நேராக கரங்களை உயர்த்தலாம். இந்த வாரத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுறதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். முக்கியமாய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஏசாயா 58:11 எடுத்து நாம் வாசிக்கலாம். அந்த வார்த்தையை தான் எனக்கு ஆவியான நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். கரந்தட்டி மையப்படுத்தலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இம்மட்டும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார். இம்மட்டும் சுமந்தவர் இனிமேலும் சுமப்பார். எது வரைக்கும் சுமப்பார் என்றால் நரை மயிர் வரைக்கும். நரை மயிர் வரைக்கும். அது மாத்திரமல்ல, உலகத்தின் கடைசி நிமிட பரியந்தமும் உங்களுடைய மூச்சு இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த நிமிஷம் பரியந்தமும் அந்த நொடி பரியந்தமும் அவருடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்தும். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திருமண நாட்களை கொண்டாடுகிற அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தீர் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தாயை போல அரவணைத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. 77 ஆண்டுகள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கம் அப்பா ஆண்டவரே, அப்பா மீதும் அம்மா மீது இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. சபையாய் நாங்கள் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக ஆண்டுகளை அப்பா இவர்கள் ஆண்டவரை காணும்படியாய் தகப்பனே, இவர்களுக்கு அப்பா நித்திய ஆயுசை நீர் கூட்டி கொடுக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் நித்தம் இவர்களை வழிநடத்தின ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினீரோ நீரே இவர்களுக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கும்படியே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஜெம்மி மாமி விக்டரை கொண்டு நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. தகப்பனோடும் தாயோடும் ஆண்டவரே இந்த அந்நிய தேசத்தில் இந்த சபையோடு கூட இணைந்த அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிப்பது நீ பாராட்டின கிருபை ராஜாவே. ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டுகளே நன்மையினால் முடிசூட்டும் தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. பலவீனம் உள்ளவர் பலனை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இவருடைய சரீரத்தில் ஆவி ஆத்மாவில் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணப்படும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜாவே. ஆமாப்பா, கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்குள் சந்தோஷமாய் இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரத்தில் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொரு தனிநபர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கிருபையின் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், இன்னும் மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சரி, தேங்க்யூ. சாட்சி சொன்னீங்களா? ப்ளீஸ் பி சீட்டட். இல்லையா? சரி சரி. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம், எத்தனை வருஷமா நம்மளுது தெரில. 30 சத்தம் சொல்லு. 33. ஆமேன். லாங் வே டு கோ. வாஜான். அல்லேலூயா. ஆமாங்க, நம்மளுக்கு ஜீவனோடு உயிர் வாழ்கிறவர்களுக்கு ஜீவனை பற்றி தெரியறதில்லை. ஆமேன். ஆமாம், நான் கடந்த வாரத்தில் ஊருக்கு சென்றிருந்தேன். சிறப்பு பாடல் இல்லைப்பா, நீ காணிக்கை எடுக்கலாம். ஐ திங்க் ஸோ. ஆமாம், கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுப்போம். முதலாவது அவங்களுடைய இருதயத்தை கொடுங்க. பின்பு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து வருத்தமில்லாத மனம் கோணாத சந்தோஷமாக கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் கொடுத்தா தான் உங்கள் பாயிண்டில் எங்கள் பாயிண்ட்லேயும் காசு இருக்கும். அவர் கொடுத்தா தான் நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்க முடியும். அவர் கொடுத்தா தான் ஒரு வீடு கட்ட முடியும். அவர் கொடுத்தா தான் கையில் காதில் எல்லாத்துலேயும் அந்த இரும்பை அந்த பித்தளையை போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாமே நீர் தந்தது. அல்லேலூயா. ஆமாங்க. எனவே ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு கொடுங்க, இருதயத்தை கொடுங்க, உற்சாகமாக கொடுங்க.
ஆமேன். கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விரும்படி உங்கள் மடியில போடுவாங்களாம். யார் கொடுக்குறானோ அவனுக்கு தான் கொடுப்பாரான். அல்லேலூயா, ஆமேன். கொடுக்காத ஐயோ எனக்கு சேலரி வரலையே, கம்மியாக இருக்குது, ஐயோ பேங்க்கில் சேர்க்க முடியல, ஐயோ வீடு வாங்க முடியல, ஒன்றும் வாங்க எப்படி முடியும்? ஆமேன். ஆமாம், கொடுத்தா தாங்க. ஆமாம், விதைத்தா தான் என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். நிலத்தில் நல்லா உழுதுட்டு அங்கே போயிட்டு நெல் விலையில, கரும்பு விலையில, கலகா விலையிலலாம் எப்படி விளையும்? நீங்கள் சம்திங் யூ ஹேவ் டு புட்ல, சீடு போடணும். விதையை போட்டால் தான் நீங்கள் அறுக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. சொல்கிறது உண்மையா பொய்யா? ஆமாம், அல்லேலூயா. பாஸ்ட் என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியத்தை பேசுகிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன்னையே அவர் விதைத்தார். அல்லேலூயா. எனவே சந்தோஷமாக கொடுங்க. கர்த்தருடைய சபையில் அநேக காரியங்கள் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இந்த சபையை நடத்துவதற்கு நீங்கள் கொடுக்கிற, உதாரணமாய் கொடுக்கிற உங்களுடைய காணிக்கைகள் தான் கர்த்தருடைய சபையை நாம் அற்புதமாய் வழிநடத்தும்படியாக கர்த்தர் பாராட்டுகிறார். ரெண்ட் கொடுக்குறோம், பாஸ்டர்ஸுக்கு கொடுக்குறோம், அநேகருக்கு உதவி செய்கிறோம், டிரான்ஸ்போர்ட்டு கொடுக்குறோம், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை வெட்கப்பட விடவில்லை. அல்லேலூயா. ஆமாம், அநேக வாரங்களிலே குறைந்த ஆஃபரிங் வந்தால் கூட ஜெபிக்கின்ற போது, காலைல கூட ஜான் பேசினப்போ சொன்னார், ஆனால் நம்ம ஜெபிப்போம், நான் கர்த்தர் செய்வார். ஆமேன். நான் கடந்த 2 வாரத்தில் அவங்க தான் காணிக்கை எடுத்து என்னாங்க சபையினுடைய வருமானம், கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை எவ்வளவு என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆமேன். எனவே கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை என்னையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கொடுக்கலனா கூட ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனாலும் வேதம் சொல்கிறது மல்கியா 3:10 அவரை என்ன பண்ணணுமா? சோதித்து பாருங்கள். எதனால? ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேற என்னப்பா? சாட்சி. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா யாருன்னா சாட்சி சொல்ல வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுக்குறேன். வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. நான் அதற்கு முன்பதாக நான் சொல்லவா? மாமா யூ கம். கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு போனார். தமிழ்நாட்டில் கர்த்தர் முதல் முறையாக இத்தனை வருடங்களில் அதிகமான நாட்கள் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். ஆமாம், வெக்கேஷனுக்கு போயிட்டு பாஸ்டர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தான்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் கூட நேரத்துக்கு நான் படுக்கலை. ஆமேன். கர்த்தருடைய கிருபையினால 4 இடங்களில் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். சிஎம்சி மருத்துவமனையில் 2வது முறையாய் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாங்க. தகுதி இல்லாதவன் 2000 பெட்டுகளுக்கு அந்த எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். நான் பிறந்த கிராமத்தில் நான் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். வாழ்ந்திருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அடியனுக்கு கூட ஒரு வீட்டை கொடுத்து 3 வருடங்களாய் கட்டும்படியாய் இன்னும் கட்டிக்கொண்டே இருக்கிறேன், கம்ப்ளீட் பண்ண முடியல. அதை கர்த்தர் கிருபை பாராட்டின. அதற்காக ஜெபித்த சில பேர் கர்த்தருடைய கிருபையினால் வந்தாங்க, அட்டன் பண்ணாங்க. இட் வாஸ் ஸோ சர்ப்ரைசிங். 3 குடும்பம் நம்ம சபையிலேருந்து வந்து கறந்துட்டலாங்க வந்தாங்க. ஆமேன். யாரும் பிளான் பண்ணல, ஆனால் கர்த்தர் பிளான் பண்ணார். அவங்க 3 குடும்பம் வந்தது எனக்கு ஹோல் சர்ச்சை வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் சர்வீஸில் நான் போவதுக்கு முன்பதாக உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாய் நான் இதை சொல்கிறேன். ஆப்ரிக்கன் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு 20-15 பசங்க வந்தாங்க. என்டையர் டீம் வந்து தே லாஸ்ட் த ஜாப் வித்தின் சேம் டே. எல்லாரும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ உடைக்கப்பட்டவர்களாய் எல்லாரும் சபையாய் நாம் இணைந்து ஜெபித்தோம். எல்லாரும் ஜெபித்தோம், முழங்கால் படிட்டு முன்னாடி கூப்பிட்டு வி ப்ரேட் ஃபார் தெம். சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பட் வி பிலீவ் த ஒன் ஹூ கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் எர்த். ஆமேன். வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கினவரை விசுவாசத்தை நாம் ஜெபித்தோம். ஜெபித்து நான் போயிட்டேன். அந்த சண்டேவே ஹெச்ஆர்லேருந்து கால் பண்ணி they gave job back to everybody. அல்லேலூயா. எல்லாருக்கும் திரும்ப வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பா பிளெஸ்ஸிங்ன்ற ஒரு பாப்பா ஒரு பெரிய டெஸ்ட் பண்ணி அமைச்சிருந்தாங்க. அது படித்து நான் கண்ணீர் விட்டேன். காரணம், விண்ணப்பத்தை கேட்கிற ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்மலை, அவர் என்னுடைய கண்மலை. ஆமேன். ஆமாம், ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறது தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கின்றார். கரம் தட்டி மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. என்னையும் இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாக்க நன்றி. நான் இங்கே ஜூன் 9 வந்தேன்.
என்னோடய நேம் ஜெனிஷா. நான் நர்ஸ் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போது நான் இங்கே அபுதாபிக்கு ஜூன் 9th வந்தேன். வந்துட்டு எங்கள் அண்ணா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து நிறைய இமெயிலாம் தந்தாங்க. நான் மெயில் பண்ணேன். அப்புறமா 1 வீக்காக எதுவுமே மெயில் ரிப்ளை வரல. நெக்ஸ்ட் வீக் ரிப்ளை வந்துச்சு. அப்போது ஒரு 3 இன்டர்வியூ தொடர்ந்து வந்துச்சு. நான் 3 இன்டர்வியூமே அட்டன் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் இன்டர்வியூ நான் ரொம்பலாம் அட்டன் பண்ணல. நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது ஒன்று கிடச்சா போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் இன்டர்வியூவே ஏசப்பா கிடைக்க கிருபை தந்தாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு எப்போ மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா 2 மாதம் தான் டைம் இருக்குது. திரும்ப விசா வந்து ரினிவல் பண்ணணும். அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு நான் ஜோஸ்பின் அக்கா மூலமாக தான் இங்கே சர்ச்சுக்கு வந்தேன். அப்போது நான் இங்கே வந்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வீக் இருக்கும்போது எனக்கு ஜாப் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சாட்டர்டேயுமே நான் இங்கே சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்துடும். அப்போ நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயில் வந்துச்சு. இப்போது நான் ஆகஸ்ட் 9th வந்து என்னோடய விசா முடியதாக இருந்துச்சு. நான் ஆகஸ்ட் 8 வந்து கான்ட்ராக்ட்லாம் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் விசா வரதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆகஸ்ட் 9 நான் வந்துட்டு இன்னும் 1 வாரத்துக்கு வேண்டி விசா வந்துட்டு ரினியூவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ப்ரேயர் பண்ணி அழுதேன். ஏசப்பா, நான் ரினியூவல் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சாட்சி சொல்லுவேன், நான் ரினியூவல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆகஸ்ட் 8 வந்துட்டு நான் கால் பண்ணி இருந்தாலும் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் உங்களுக்கு விசா போட்டுட்டோம், நாளைக்கு உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் 9 கரெக்டாக முடியதாக இருந்துச்சு. ஆகஸ்ட் 10th என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க டியூட்டியில். பிஎம்சியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்டிசியில் கிடச்சிருக்குது. இப்போது 1 வீக்காக நான் வந்துட்டு ஒரு டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன். அதுக்காக ஏசப்பாக்க நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், அவருடைய திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களும் யாராலையும் மாற்ற முடியாது. ஆமேன். அவர் சொன்னால் நிச்சயமாக அவர் செய்வார். அல்லேலூயா. வேறு எதனா சாட்சி இருக்குங்களா? யாருன்னா சொல்லணுமா? சரி, எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும் அப்பா. நான் அல்ல ஆண்டவரே, நீர் பேசும் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கட்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கையை கொடுக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறபடினால் நாங்களும் ஜீவிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கட்டும் அப்பா. பாரத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற, துக்கத்தோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, கவலையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் உடைய வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கட்டும் அப்பா. நாளிலும் என்னை தாழ்த்துகிறேன் தகப்பனே. உடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய கருத்தில் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 18வது அதிகாரம், அதன் 2வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். Psalms 18 verse 2. கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கிற என் என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமேன். நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், நாங்கள் நீங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயும் நான் என்ன போடுங்க, அப்பொழுது தான் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கும் உரியதாய் நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று. இந்த இடத்துல தாவீது எந்த சூழ்நிலையில் இதை எழுதியிருப்பார் என்று அதுக்கு மேலே எழுதியிருக்கிற நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு கீழே எழுதியிருக்காங்க. கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாடல் தான் இது. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வருடத்தில் 8வது மாதத்திற்குள் நாம் வந்து இந்த மாதத்தை முடிக்கப் போகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக
இருப்பதில்லை. ஆமாம் தானே? ஆமாம். சில நாட்கள் சந்தோஷமான நாட்கள், சில நாட்கள் கண்ணீரின் நாட்கள், சில நாட்கள் கவலையின் நாட்கள், சில நாட்கள் மகிழ்ச்சி நாட்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொருவருக்குள்ளும் அநேக விதமான மாறுபாடான காலங்களிலே, நாட்களிலே வாழ்ந்து வருகிற உங்களுக்கும் எனக்கும் பக்தன் தாவீது சொல்கிறாரு. இந்த வார்த்தையில் 7 காரியங்களை அவர் சொல்றார். இந்த நாளில் நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் ஒன்றுதான். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் கண்மலையாய் இருக்க போகின்றார். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அவர் கோட்டையாய் இருக்க போகின்றார். ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்க போகின்றார். மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாக இருக்க போகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். உங்களுக்கு எனக்கும் அவர் துருகமாக இருக்க போகின்றார். நம்முடைய கேடகமாக இருக்க போகின்றார். ரட்சண்ய கொம்பா இருந்து உங்களையும் என்னையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செய்திருக்காரு? அல்லேலூயா. நீங்கள் நான் இந்த இடத்துல இருப்பதே அவர் செய்த நன்மையினால் தாங்க இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அவர் என்னுடைய கண்மலையா இருக்கிறார், அவர் என்னுடைய துருகமா இருக்கிறார், அவர் என்னுடைய கோட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவுமா இருக்கிறார் என்று சொல்றீங்களா? ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை என்னை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இது பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் அதிகாலையில் என்னோடு கூட இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு சத்தியங்களையும் நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். முதலாவதாய், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கண்மலையா இருக்க போகிறார். எபிரேயர் 13:8 எடுத்து நீங்கள் வாசிக்கின்ற போது வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்கள் மாறுகிறார்கள், நம்பினோர் மாறுறாங்க, குடும்பத்தார் மாறுறாங்க, உறவினர்கள் மாறுகிறார்கள், பெற்றோர்கள் மாறுறாங்க, பிள்ளைகள் மாறுறாங்க, எல்லாருமே மாறுகிறார்கள். காரணம், யாருமே நிரந்தரமும் இந்த உலகத்தில் இல்லை. ஒரே ஒருவர் தான் நிரந்தரமானவர், ஒரே ஒருவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, I will never change. நான் மாறுகிற தேவன் அல்ல, நான் ஒருபோதும் மாறாதவர் என்று என் வேதம் சொல்லுகிறது. இன்னும் அநேக வார்த்தைகளை வாசிக்கலாம். சங்கீதம் 62:6 எடுத்து நான் வாசிக்கின்ற போது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். எனவே நீங்கள் நான் என்ன பண்றதில்ல, அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலும் நானே அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. I will never be shaken. அல்லேலூயா. மலைகள் விலகும், பர்வதங்களும் நிலைபெயர்ந்து போகும். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்கிறது, நான் மாறாதவர், கர்த்தர் நான் மாறாதவர். எல்லாம் மாறுமாம், ஒன்றே ஒன்று தான் மாறாதது, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஏசாயா 26:4 எடுத்து வாசிக்கின்ற போது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அல்லேலூயா. நாம் நம்புகிறது அவரால் தான் வரும். நீங்கள் நானும் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை இனி நம்ப வேண்டாம். அநேக காரியங்களை நம்பி இருக்கிறோம். சில பேர் நம்முடைய பணத்தை நம்புறோம், நம்முடைய பலத்தை நம்புறோம், நம்முடைய வேலையை நம்புறோம், நம்முடைய கணவனை நம்புறோம், மனைவியை நம்புறோம், பிள்ளைகளை நம்புறோம், அநேகரை நம்புறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நாளில் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். ஏன் அவரை நம்பணும்? சங்கீதம் 27:5 சொல்கிறது, அவர் என்ன செய்வார்? அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வாரா? அவர் தீங்கு நாளிலே
அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு உங்களை நோக்கி வருகின்ற போது, ஆபத்து நம்மை நோக்கி வருகின்ற போது, பாடுகள் உங்களை நோக்கி வருகின்ற போது, உங்களுக்கு எனக்கு கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. ஓஹோ, ஆமா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் கண்மலையா வேணும். ஆமென். நம்புகிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளில் போயிடும். நம்ம எல்லாம் நிறைய காரியங்கள் நம்பி இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எதையோ நாங்கள் நடக்கல இல்லையா? நம்பாத காரியம் தான் நடக்குது. நம்பினதும் சில நேரத்தில் மாறிடும். எல்லாமே மாறும். மாறாதவர் ஒரே ஒருவர் தான். எனவே தான் வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24, 25 எடுத்து வாசிக்கின்ற போது, நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கை எதின் மேல் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நம்பிக்கை எதின் மேல் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய விசுவாசம் எதின் மேல் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், வேதம் சொல்கிறது, வாசிமா, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடு. அப்போது புத்தி இல்லாத மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் உலகத்துல. ஆமென். அவன் எங்க வீட்டு கட்டுவானா? கண்மலையில கட்ட மாட்டான். அவன் எங்க கட்டுவான்? ஆமா, காரணம் தன் இருதயத்துல, தன்னுடைய சிந்தையில நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது உங்களுடைய கண்மலையும் என்னுடைய கண்மலையும் அல்ல. அது நீங்களும் நானும் நினைத்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவரே ஃபவுண்டேஷனா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு அவரே மூளைக்கல்லா இருக்க வேண்டும். அவரின் மேல் உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நம்முடைய சபையும் கட்டப்படும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் எதிராக எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், எப்பேற்பட்ட காற்று அடித்தாலும் நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. காரணம், உங்களுடைய கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்கள் நானும் எதின் மேல் வேர் ஊன்றப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையின் மேல் வேர் ஊன்றப்பட்டிருக்கிறோம். The more the root goes down, the more the root goes in. நீங்கள் நானும் அவருடைய வார்த்தைக்குள் செல்ல செல்ல, இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திற்குள்ளும் என் இருதயத்திற்குள்ளும் செல்ல செல்ல, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் தேவனிலும் அவர் வார்த்தை உங்களிலும் இருக்கிறது என்று அர்த்தம். யோவான் 15 எடுத்து வாசிக்கின்ற போது, நீங்களும் நானும் அந்த வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கணும், ஊன்ற கட்டப்படணும், அவருக்குள் வளரணும். அவருக்குள் வேரூன்றி வாழ்கின்ற போதுதான் என்ன பண்ண முடியுமா? நல்ல அதிக கனிகளை கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கண்மலை தான், உண்மைதான். அவர் கிறிஸ்து, உண்மைதான். உங்களை என்னையும் அவர் காப்பாற்றுவார், உண்மைதான். நம்முடைய ரட்சகர் அவர்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எதின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். இந்த நாளில் ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் நானும் எதின் மேல் கட்டப்பட வேண்டும்? வார்த்தை என்ற கண்மலை. அல்லேலூயா. இயேசுவின் மேல் கட்டப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும், புயல் அடித்தாலும் காற்று வீசினாலும் என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும்? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன். கிறிஸ்தவர் ஞாபகம் இருக்குதா பாட்டு? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. You may not be knowing this song. It's a very old Sunday school song. பெருமழை பெய்து வெள்ளம் வந்தது, பெருமழை பெய்து வெள்ளம் வந்தது. அது தெரியுமா? யாருக்கா தெரியும் அந்த பாட்டு? பால்பது தெரியுமா? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, மணல் மீது கட்டின வீடு மடிந்து போகும், கல் மீது கட்டின வீடு எப்பொழுதுமே
அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேருடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது? எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பெரிஷ் ஒன் டே. வேதம் அதுதான் சொல்லுது. எனவே தான் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட வேண்டும். அப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி தூக்கி போட்டு அசால்ட்டா போயினே இருப்பீங்க. காரணம், I am under the blood of the Lord Jesus Christ. Amen. I am under the action of the Lord Jesus Christ. தேவனுடைய அதிகாரத்திலும் அவருடைய வல்லமைக்குள்ளும் அவராலும் நடத்தப்பட்டு வருகிறேன். என்னுடைய குடும்பம், என் பிள்ளைங்க, என் வாழ்க்கை, என் சபை தேவனுடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னுடைய சபைக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, எனக்கு அவர் மூளைக்கல்லா இருக்கிறார். எனவே நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு. அல்லேலூயா. ஆமா, பயப்படவே மாட்டேன். வேதம் சொல்லுகிறது. 365 முறை எழுதியிருக்குது வேதத்தில். என்ன இருக்குது? Fear not. இந்த வருடத்தில் நம் சபைக்கு கொடுத்த வார்த்தை ஞாபகம் இருக்குதா? ஏசாயா 41:10. Fear not. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமா, இப்பேற்பட்ட போர் 2 days முன்னாடி வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பெருசாக அனுப்பிச்சாங்க. 10 ஊஞ்சிடான்னாங்க. நம்ம நியூஸே பார்க்கறதில்ல, டிவி வீட்டில் கிடையாது, மொபைல்லும் பார்க்கல. ஒரு எனக்கு அனுப்பினவங்க ஒரு விசுவாச குடும்பத்திலேருந்து வந்த ஒரு செய்தி. அப்புறம் நான் கேட்டேன், என்னம்மா நடக்குதுங்கன்னு. 2 தான் ஊஞ்சின்னு சொன்னாங்க. அது கூட தண்ணியில் வந்துச்சுன்னா 2 10 ஆக்குறாங்க. உலகம் இதுதான். மாறும் உலகில் மாறா நிரந்தரம். ஆமா தானே? எல்லாம் மாறும். 1ன்னா 9ன்னுவாங்க. அல்லேலூயா. 2ன்னா 20ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எல்லாம் மாறுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒருவர் உங்களும் என்னையும் படைத்தவர், உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், உங்களுக்காக எனக்காக பிதானுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன், அவர் மாறாத தேவனா இருக்கின்றார். எனவே தான் நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. புயல் வரும், பாடுகள் வரும், வேதனை வரும், துன்பங்கள் வரும், வியாதிகள் வரும், இழப்புகள் வரும். பிள்ளைகளை இழப்போம், குடும்பத்தாரை இழப்போம், தகப்பனை இழப்போம், நண்பர்களை இழப்போம், உறவினர்களை இழப்போம், நம்பினவர்களை இழப்போம். ஆனால் கிறிஸ்துவை இழக்க மாட்டோம். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆமென். எல்லாம் எழுந்து போனாலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாற மாட்டார். காரணம், மனிதர் அல்ல மனம் மாறுவதற்கு. Hallelujah. That's what the Bible says. I will never change. I am the Lord. I am the Lord. I will never change. He will never change. Hallelujah. எனவே தான் நீங்கள் நானும் நிர்மூலமாகாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் இந்த நாளில் இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும். உங்களுடைய அஸ்திபாரம் இயேசுவா இருக்கட்டும். ஊழியத்தின் அஸ்திபாரம், குடும்பத்தின் அஸ்திபாரம், தனிப்பட்ட வாழ்க்கையின் அஸ்திபாரம், எல்லா விதத்திலும் யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். யார் அந்த இயேசு கிறிஸ்து? He is the word of the Lord Jesus Christ. அவரே வார்த்தை. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் நானும் அவரை தற்சுரூபமாக பார்க்காமல் இல்லாவிட்டாலும் இந்த வார்த்தை வாசிக்கின்ற போதெல்லாம் இந்த வார்த்தை தான் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற கண்மலை கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாய் இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் என்னுடைய கோட்டையா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் கோட்டைனா புரியுது? Do you understand what does it mean by PORT? தானே FORT? ஆமா. எங்க ஊர்ல ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆமா, 2 பேர் தான் தெரியுது. சாம்பது உங்களுக்கு தெரியாதா? வேலூர்ல ஒரு பெரிய கோட்டை இருக்குது இல்ல? ஆமா. இந்தியா சுதந்திரத்துக்கு ஹிஸ்டரி புக்கில் போய் படிச்சு பாருங்க, கூகுளில் போயிட்டு போட்டு பாருவாங்க. இந்தியா சுதந்திரம் ஃபர்ஸ்ட் நடந்தது அங்கதான், வேலூர் கோட்டையில் தான் நடந்திருக்குது. ஆமாம். அந்த கோட்டையை இப்போ கூட போய் பார்த்தா பெரிய கோட்டை, பெரிய பெரிய கற்களால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை சுற்றிலும் தண்ணீர், ஒரு 100 அடி தண்ணீர் விட்டுருக்குறாங்க. ஆபத்து வருகின்ற போது சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த கோட்டைக்குள்ள
போவாங்க. எப்பேற்பட்ட பீரங்கி எது போட்டாலும் அந்த கோட்டைக்குள்ள வர முடியாது. ஆனால் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்று நம்பின அந்த கற்கள் அந்த காலத்தில் இன்னும் இருக்குது. இன்னும் எல்லாம் பார்த்துக்கணும். உங்களுக்கு போனோன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், வேலூரில் வந்து கோட்டை இருக்குது, போய் பாருங்கள். உண்மையை பார்க்க வேண்டிய இடம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், உலகத்தில் இருக்கிற இந்த கற்களை நம்பி இந்த கல்லு தான் என்னை காப்பாற்றும், இதுக்கு உள்ளே நான் போயிட்டேன்னா இந்த கல்லுக்கு தாண்டி எதுவுமே வராது என்று நம்பின நாட்கள் எல்லாம் போய் இப்பொழுது உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கல்லே நான் தான் உங்களுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பாதுகாப்பு, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வார்த்தை தான் பாதுகாப்பு. பழைய காலங்களில் எதிர் வருகிற எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு புதிய நாட்களில் வாழ்ந்து வருகிற உங்களுக்கு எனக்கும் அவர்தான் கோட்டையா இருக்கின்றார். சங்கீதம் 144:2 எடுத்து வாசிக்கின்ற போது வேதம் சொல்கிறது, என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமா இருக்கிறாராம். யார் அவரு? அவர் என் தயாபரரும். ஆமேன். தயாபரர்னா என்ன? லவ்விங் கைண்ட்னஸா? அவர் என் தயாபரரும் என் கோட்டையமா இருக்கிறார். ஆமேன். நீங்கள நான் நம்புகிறது எதுவுமே உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆமா. எது நமக்கு பாதுகாப்பு? ஒருத்தர் என்ன சொல்றீங்களா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அதுதான் உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. உன் பணம் உனக்கு பாதுகாப்பு இல்லை, உன் நகை உனக்கு பாதுகாப்பு இல்லை, என் சொத்து எனக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் சொத்து உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரே ஒரு பாதுகாப்பு, இயேசுவின் ரத்தம். சே ஆமென் டு தட். ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ள நீங்களும் நான் இருக்கின்ற போதுதான் உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆமா. புல்லட் ப்ரூஃப்ல போனா கூட தூக்கி அடிச்சிடறான். என்னப்பா ஜான்? அதான் நடக்குது உலகத்தில். எப்பேற்பட்ட பாதுகாப்பில் நினைச்சாலும் அவன் எங்கேயோ வந்து போடுறான். கரெக்டாக ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் யூஎஸ்ல ஒரு யங் ஊழியக்காரருக்கு என்ன நடந்தது என்று. ஆமேன். பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது, எந்த இடத்திலும் பாதுகாப்பு கிடையாது. நமக்கு அடைக்கலம், அடைக்கலமே யாரு? ஆமா, அவர் தான். கேடகமே நீங்க தானே. உங்களுக்கு எனக்கு யாரு அடைக்கலம்? ஏசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அடைக்கலம் அவர் தான்? பெரிய காரணம் வச்சுருக்கிறதுனால நான் வந்து உயிரோடு போயிட்டு வரேன் என்ற நம்பிக்கை இல்லை. எனக்கு பாதுகாப்பு அவருடைய ரத்தம், எனக்கு அடைக்கலம் அவர் தான். அவரே உங்களுக்கு எனக்கும் அடைக்கலம். அதுதான் சங்கீதம் 46 நம்ம வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அடைக்கலம் இருப்பது எங்கன்னா? தேவனுடைய கூடாரத்துல, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய வசனத்திற்குள்ள, அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. ஒரு கோட்டைக்குள்ள, இந்த அவருடைய வசனத்தின் கோட்டைக்குள்ள, அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள, அவருடைய தூதர்களை சுற்றி இருக்கிற அந்த கோட்டைக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் விரோதமா எதுவும் வராது, வர முடியாது. காரணம் அவர்தான் பலவானர், அவர்தான் பலம் உள்ளவர். அவரே is the only powerful God. அவர்தான் பலமுள்ள கர்த்தர். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பலவான்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஒரு இருக்கிறார். அவர் பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகள் 18:10 சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. ஹல்லேலூயா. ஆமா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு. ஆமா. அவருடைய நாமத்துக்குள்ள ஓடி. காலையில் எழுந்த உடனே வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு அடைக்கலமா இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு கேடகமா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் நீர் என்னை சுற்றிலும் இருங்கப்பா. உம்முடைய கூடாரத்திற்குள்ளாய், உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் என்னை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆமேன். அநேகருக்கு கோட்டை, நிறைய பேருக்கு என்னது 44 அது என்ன சொல்றாங்களே ஜனங்க போனா அது கோடு என்ன ஜான்? ஒரு பிரைம் மினிஸ்டர் போனாலோ யாரோ போனா பிளாக் கேட்ஸா ஜட் இதில் போகிறாங்கல்ல, ஆனாலும் போட்டுறான். அல்லேலூயா. ஆமாம். இத்தனை வருடங்களாய், இத்தனை நாட்களாய் நீங்கள் நான் ஜீவனோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய ரத்தம். அதை தான் வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தில் உங்களுக்கு எனக்கும் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை சங்கார தூதன் வந்து அவர்களை தொடாதபடி பாதுகாத்தது எது? இயேசுனுடைய ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை அவர்கள் பூசினபடினாலே சங்கார தூதன் வந்து அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. ஆமேன். எத்தனை பேர் ரத்தத்தை பத்தி பேசுறோம்? வாரத்துக்கு ஒரு முறை பேசுறீங்களா?
மாசத்துக்கு ஒரு முறை இல்லை, யாருமே அதை பற்றி பேசுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகின்ற போது, நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே போகின்ற போது, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜீவன் என்று சொல்லுங்கள். காரணம், அந்த ரத்தத்திற்குள்ள வல்லமை உண்டு, அந்த ரத்தத்திற்குள்ள பாதுகாப்பு உண்டு. அந்த ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த அடைக்கலத்தின் பாதையில அந்த பாறைக்குள்ளாய் நீங்கள் நான் வர வேண்டும். சங்கீதம் 91 எடுத்து வாசிக்கின்ற போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். நம்ம பக்கத்தில் ஒரு பார்த்து கேளுங்க, இருக்கிறீங்களான்னு கேளுங்க. எங்க இருக்கிறீங்களா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். வார்த்தையை புரிந்து படிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். Those who live in the shelter of the most high. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க முடியும். ஆமென். நீங்க உலகத்திலும் வாழ்ந்துன்னு பரிசுத்தத்திலும் வாழ்ந்துன்னு இருந்தாக்கா வேலை நடக்காது ராஜா, நடக்காது. ஆமென். வேதம் சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் தாட்சடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பு. ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும்னா அந்த ஆடு எங்க இருக்கணும்? மந்தையில் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட். மேய்ப்பனுக்கு அன்று இல்லாத அந்த ஆடு எங்கனா போய் சுற்றி நின்றா எப்படி அந்த மேய்ப்பனால் மேய்க்க முடியும்? முடியவே முடியாது. எனவே தான் வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையில் இருக்கணும். அந்த வார்த்தையினுடைய அந்த வட்டத்தில் இருக்கணும். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும். அடுத்த வசனம், 4வது வசனம் போடுப்பா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அல்லேலூயா. ஆமா, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எத்தனை பேரு அல்லேலூயா? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். 1000 1000 10,000 பேர்கள் முன் பக்கம் உற்சாகமாய் உன்னை அணுகிடாதே, உன் தேவனும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனும் தாவரமே. அல்லேலூயா. ஆமா, யோசுவா 6ல் நான் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க எரிகோ, அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தடையா வந்தது. யோசித்து பாருங்க, யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, கையில ஆயுதம் கிடையாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, பெரிய வால், they cannot cross. அங்க யார் வந்தது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தரையே வந்தாரு. என்ன செய்து சொன்னாரு? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த எரிகோவை சுத்தி வாங்க. அல்லேலூயா. யார் சொன்னது சுத்தி வர சொல்லி? யோசுவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? எதுவுமே நீங்க பேசாதீங்க, சத்தமே போடக்கூடாது. சிக்கானா சத்தம் போடக்கூடாது, எழுப்பு வந்தா சத்தம் போடக்கூடாது, புலம்பலா இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி வார்த்தையின்படி நாம் வாழ்கின்ற போது எல்லாவற்றையும் அவர் நிர்மூலப்படுத்துவார். அவர்களுக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டை என்னாச்சு? அவர்கள் துதித்தார்கள், என்னாச்சு? எல்லாமே உடைந்து போய்விட்டது. ஆமேன். உங்களுக்கு எனக்கும் எதிராக வருகிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் நாளிலே உடைக்கப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களுடைய அடைக்கலமா இருப்பார், அவர் உங்களுடைய கோட்டையா இருப்பார். இயேசுனுடைய ரத்த கோட்டைக்குள் இருக்கிற ஒருவர் மேலும் ஒரு துன்பமும் ஒரு பாடும் ஒரு வேதனையும் வராது. காரணம், அவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். அப்படி வந்தா கூட கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? மூன்றாவதாய், கர்த்தர் என்னுடைய ரட்சகராய் இருக்கிறார். அவர் எப்பொழுது ரட்சிப்பாராம்? ஆபத்து நேரத்தில் இயேசு என்று கூப்பிடுகின்ற போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடுகின்ற போது, கர்த்தரை நீக்கி நீங்கள் நான் ஆபத்து நேரத்தில் கூப்பிடுகின்ற போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பார் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? உங்களை என்னை அவர் பாதுகாப்பார், நம்மை காப்பாற்றுவார், ஆபத்தில் நம்மை காப்பாற்றுவார். வேதம் சொல்கிறது, பேதுரு இயேசு வான்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ண? படகுல இருந்து தன் காலை வைத்து இயேசுவை நோக்கி சொல்றான். நல்லா நடந்தானா? நடக்கலையா? நல்லா தான் நடந்து போனான். ஆமேன். ரட்சிப்படைந்த நாட்களில
தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் நாட்களில் என்ன நடந்தாலும் சர்ச்சைக்கு நிச்சயமா நம்ம வருவோம். எப்பேற்பட்ட வியாதி கஷ்டம் இருந்தாலும் சபைக்குள்ளாக நாம் வருவோம். ஆனால் நாட்கள் போக போக ஏதாவது ஒரு சின்ன சாக்கு இருந்தா கூட அவர் தேடுறது மறந்துடுவோம். உன்னதமானவருடைய மறைவுக்கு வர்றதில்லை. காரணம் பலவீனம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று. ஆமேன். நம்ம பலவீனா இருந்தா கூட கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், அறிக்கை செய்யணும். ஆமேன். வியாதியா இருந்தா கூட அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன் என்று அறிக்கை செய்யணும். அவர் என்னுடைய ரட்சகர், என்னை நிச்சயமாய் காப்பாற்றுவார் என்று நாம் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக கூகுள் போயிட்டு தேடி தேடி வியாதியை கண்டுபிடிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஏதாவது கஷ்டம்னாக்கா போறது, டீப்பா போறது, போயிட்டு தேவையில்லாத மனக்லேசம் என்னத்துக்கு நமக்கு. ஆமேன். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, பயப்படாதீங்க. ஆமா, காலமெல்லாம் உங்களோட என்ன கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லு, இயேசு கிறிஸ்து காலமெல்லாம் உன்னோடு கூட இருப்பார். காலமெல்லாம் என்னன்னா கடைசி பரியந்தம். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா தானே. எல்லா சூழ்நிலையிலும் காலமெல்லாம் உடனிருந்து, உடன் மட்டும் இருக்க மாட்டாரு, கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்த மட்டும் மாட்டார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரோடு வந்திருக்கீங்களா? கவலையோடு வந்திருக்கீங்களா? வேதனையோட வந்திருக்கீங்களா? ஆண்டவரே, இந்த கஷ்டத்திற்கு எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வியாதிக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லைப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே சபையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற இப்ப ஏற்பட்ட கஷ்டத்திற்கு இன்னும் ஒரு முடிவு இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னுடைய ரட்சகரா இருக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு இயேசுவை பார்த்து கொண்டிருந்து நடந்த பொழுது இன்னும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து அவரை ஆராதிக்கின்ற போது, அவருடைய வார்த்தை நம்புகின்ற போது, இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்குது, இந்த வார்த்தை தான் என் குடும்பத்தை நடத்துது, இந்த வார்த்தை தான் எனக்கு ஜீவனை கொடுக்குது, இந்த வார்த்தை தான் எனக்கு வெளிச்சமா இருக்குது, இந்த வார்த்தை தான் எனக்கு வழியா இருக்குது அப்படி என்று நீங்கள் நான் நடக்கின்ற போது உங்களுக்குள்ள எனக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் நானும் ஈஸியா மேற்கொள்ளுவோம். அதற்கு மாறாய் கஷ்டத்தை பார்க்கின்ற போது, நெகட்டிவா பேசுகின்ற போது, உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கின்ற போது, பயப்படுகின்ற போது உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் இனி வாழ்வேனோ? இந்த வியாதி இந்த என்ன முடிச்சிருமா? என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கஷ்டம் குடும்பத்தை இனி மேலே செல்ல விடாதபடி விட்டு விடுமோ? அநேக விதமான கஷ்டம் வரும். எனவே தான் உலகத்தை பார்க்க கூடாது, இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. உங்கள் கண்களும் என் கண்களும் இந்த வார்த்தையின் மேல் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வாசிங்க, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை படிங்க, ஒவ்வொரு நாளும் இதை மனனம் செய்யுங்க, இதை தியானிங்க. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அவர் வார்த்தையில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வார்த்தையை வாசியுங்கள். ஆமேன். யூடியூப்பை பார்க்கறத விட, மற்றதுங்களை பார்க்கறத விட, ரீட் த வேர்ட், reread the word, repeat the word, recite the word. ஆமென். இந்த வார்த்தையை படிங்க, மனனம் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. பலவீன நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், பாடின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு வழியா இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. அதற்கு மாறாய் ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே போறது, யாருக்கிட்டையும் போகாதீங்க. ஆமா, கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடோடி வாருங்கள். யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, அவருடைய சமூகத்திற்கு வந்துருங்க. காரணம், அவர் சமூகத்தில் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. அல்லேலூயா. அவருடைய மறைவில் இருக்கின்ற போதுதான் உங்களுக்கு எனக்கு எல்லாம் அவர் நன்மையாக செய்கிறார். ரட்சிக்கிற தேவன் இந்த நாளில உங்களோட என்னோட கூட இருப்பார். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், கட்டப்பட்டிருந்தாங்க. யாரு? சவுலும் ஷீலாவை என்ன பண்ணாங்க? கட்டப்பட்டிருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், அநேக இடத்துல உலக பிரகாரமான காரியங்கள் உங்களை என்னையும் கட்டி வச்சிருக்குது. அல்லேலூயா. ஆமாம். ஆனாலும் கூட தேவனை துதிக்க நீங்கள் நானும் மறக்கக்கூடாது. ஃபாதர் அருமையாக பாடியிருக்காருன்னா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், திரும்பி பார்த்தா. ஆமாம், துதி எடுங்க. அவனுடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தது, ஆனால் அவனுடைய வாயோ நாவோ கட்டப்படலை. ஒருவேளை வியாதி இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். நீங்கள் நான் துதியை ஏறெடுப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஜீவனை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எனக்கு இம்மட்டுமா நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு சுக பலன் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில, இந்த 8வது மாதத்துல 22வது நாளில எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கீங்களே உமக்கு நன்றி என்று சொல்கின்ற போது எல்லாமே தானா முறிந்து விடும். அல்லேலூயா. அவங்க பாட்டு தான் பாடினாங்க, ஆனா என்ன நடந்தது? என்ன நடந்தது? சங்கிலிகள் அறுக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. எப்படி நடந்துச்சு? There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வார்த்தையிலும் ரத்தத்திலும் வல்லமை இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உங்களை என்னை ரட்சிப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15 எடுத்து வாசிக்கின்ற போது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் வார்த்தையில் போய் வாசிக்கிறீங்க? கஷ்ட நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், கண்ணீரின் பாதையில் எத்தனை பேர் தேவனை நோக்கி சொல்றோம்? கோலியாத்தை எதிர்கொண்ட தாவீது குள்ள பையன் தான், சின்ன பையன் தான், பலன் கிடையாது, கையில் AK-47 எதுவுமே கிடையாது. என்ன சொன்ன அப்படி அவரு? நான் யாருடைய நாமத்தினால வரேன்? சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமத்தினால போனோம். எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் இயேசுனுடைய வார்த்தையை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. ஜீவன் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். நெகட்டிவ் வார்த்தைகள் எப்பவுமே உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஆமென். மரணத்தை அவர் தன்னுடைய வார்த்தையினால அவர் விழுங்கினார், ஜெயமாக மேற்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ரட்சகர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். சங்கீதம் 34:4 சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். யாரை தேடணும்? பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, யாரை தேடணும்? ஹல்லேல். ஆமென். கர்த்தரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்ம தேடுறது நிறைய தேடுறோம். ஹல்லேலூயா. ஆமா, எழுந்த உடனே என்னத்தை தேடுறோம்? மொபைலை தேடுறோம். ஆமென். ஆமா, உலகத்துல அநேக காரியங்களை தேடுறோம், இதை தேட மாட்டேன்றோம். எத்தனை பேர் பக்கத்துல தலை பக்கத்துல இதை வச்சுன்னு தொடாதே இருக்கிறீங்க? எத்தனை பேர் தொடுறீங்க? காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கட்டும் அப்பா, இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னை நடத்திட்டு ஆண்டவரே, ஜீவனோட காலையில கண் திறக்க முடியாய் கிருபை செய்தீங்களே. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், கண்ணு திறக்கிற போதெல்லாம், படுக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே நன்றி அப்பா, நமக்கு சித்தமா இருப்பேன், காலையில் நான் கண் திறக்கட்டும் ஆண்டவரே. என் காலு கீழே வைக்கிறதுக்கு முன்பதாகவே நன்றி ஆண்டவரே, நான் ஜீவனோடு இருக்கிறேன்னப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐ எம் நாட் worthy, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனாலும் அப்பா கிருபை பாராட்டினீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்தாப்பா, இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபை என் மேல் இருக்கட்டும்ப்பா, இந்த நாள் முழுதும் உம்முடைய ரத்த கொட்டுக்களை என்ன மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு பிரியமான தேவஜனமே, 8 மாதங்களை முடிந்து விட்டது. 31ஆம் தேதி நைட்டு எத்தனை பேர் எத்தனை விதமான முடிவை நீங்கள் எழுதி வைத்திருக்கீங்க? யோசித்து பாருங்க. போய் டைரி போய் எடுத்து பாருங்க, பைபிளில் ஃப்ரண்ட் பேஜில் பேக் பேஜில் எடுத்து பாருங்க, நிறைய எழுதி வச்சிருப்பீங்க. 1 2 3 4 5ன்னு எத்தனை முடிச்சிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீருமை தீக்க கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களப்பா, எல்லா விதமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. மத்தேயு 14:30 சொல்கிறது, காற்று பலமாக இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் பீட்ரு அதான் ரட்சியும் ஆண்டவரே என்று சொன்னார். கர்த்தர் அவனை அருமையாக ரட்சித்தார். வேதத்தில் அநேக விதமான உதாரணம் உண்டு. தானியேல் இருந்தார், சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ இருந்தாங்க. எல்லாரையும் யார் ரட்சித்தது? ராஜா வந்து ரட்சிக்க முடியல தானியேல. மனசுல அவர் யோசித்தாரு, அவனை என்ன பண்ணணும்னு, காப்பாற்றணும்னு யோசித்தார். அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அநேக சூழ்நிலைகளில் உங்களை என்ன காப்பாற்றுவது மனிதர்கள் அல்ல, நீங்கள் நம்புகிற ஆட்கள் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனுஷனோ நண்பனோ கிடையவே கிடையாது. உங்களை என்னையும் காப்பாற்றுவது யாரு? நம்மை ரட்சிப்பது யாரு? தேவனுடைய வார்த்தை மாத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது தானியேல் 6:22, என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை அவர் என்ன பண்ணாராம்?
அல்லேலூயா. உனக்கெதிராய் வரும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயுதம் வாய்க்காது. அல்லேலூயா. உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. அல்லேலூயா. காரணம், உங்களுக்கும் எனக்கும் முன்பாக செல்கிறவர் யூத ராஜசிங்கம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம். எனவே உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளையும் அவர் நிர்மலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. தானியேலோடு தேவன் இருந்தாராம். ஆமேன். எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களோட நின்று கூட இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சேனைக்குள்ள பாய முடியும், மதிலை தாண்ட முடியும். ஒரு தைரியமா சொல்லணும், ஆமேன். ஆமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஆமேன். பலவீனங்க, ஆமாங்க, என்னால முடியல பிரதர், நடக்க முடியல பிரதர், வயிறு வலி பிரதர், இதுவா இருக்குமா? வயிறு வலி இருக்குதான். ஆமா, என் பாப்பா கூட ஸ்டமக் பெயின் போன வாரமெல்லாம் கஷ்டப்பட்டுனேன்டா, இருக்குதான். ஆமா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் இல்லாத வாழ்க்கை யாருக்குன்னா இருக்குது அந்த உலகத்துல? யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு சொல்றாரு, அவர் எல்லா விதமான சோதனையிலும் அவர் என்ன பண்ணாராம்? நடந்தாராம். ஆமேன். அல்லேலூயா. ஆனா அவர் ஒரு பாவம் செய்யல. உங்களுக்கு எனக்கும் அந்த சோதனை வரும்னு அவருக்கு நன்றாய் தெரியும். எனவே தான் எழுதி வச்சிருக்கிறாரு, நான் உங்களுக்கு என்னவா இருப்பேன்? சோதனை நாட்களில் உங்களை நான் பலப்படுத்துவேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. திராணிக்கு மேல கர்த்தர் உங்களை சோதிக்கவே மாட்டாருங்க. ஆமாங்க. காரணம், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், உனக்கு தாங்கிடும் பலன் தரு. ராமமாமா கரபா ஷேக்கரே மேமே. என் மகனே, என் மகளே, you may be thinking, I cannot do this. God is telling you, yes, I will make you to do this. I will make you to cross over. நீ தப்பி செல்ல வழி செய்வார். எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்க. பலவீனன் தான் தன்னை பலவான் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பாடி பில்டர் அவனே பார்த்து நான் பலவான் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. காத்தடிச்சா பறக்கிறவன் நான் பலவான் சொன்னா தான் அதுல தான் விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. இவனா இதை செய்ய முடியும், இவளா இதை செய்ய முடியும், உன்னால் முடியுமா, உன்னால் முடியுமா என்று உலகம் தான் சொல்லும். ஆனால் நீங்க சொல்லணும், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் இதை செய்து முடிப்பேன். I can do all things through Christ who strengthens me. Say amen to that. Hallelujah. கர்த்தருடைய பலத்தினால உங்களால என்னால செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் நான் அறிக்கை செய்யணும். பலவீனவன் ஒருபோதும் நான் பலவீனன் சொல்லவே கூடாதுங்க. ஆமேன். நம்ம பாவிதான், ஆனாலும் அவருடைய ரத்தத்தினால நான் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நான் நீதிமான் கிடையாது, அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த நாளிலே ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ரட்சிப்பார். ஆமேன். நான்காவதாக, தேவன் உங்களுக்கு எனக்கும் நீங்கள நான் அவரை நம்பி இருக்கின்ற போது, அவரே நம்முடைய துருகமா இருக்கின்ற போது, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய என்னுடைய துருகமா என்று நீங்க நம்பணுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு தேவையானது ஒன்னே ஒன்று தான், நம்பிக்கை. அல்லேலூயா. நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. இது சாத்தியமே இல்லை தம்பி, இது சாத்தியமே இல்லை மகளே, இது சாத்தியமே இல்லை சிஸ்டர்னு டாக்டர் சொல்லுவாங்க, அநேகர் சொல்லலாம். ஆனால் என் தேவனால் இது கூடும். நான் நம்புறேன். நான் நம்புவது யாருன்னு எனக்கு தெரியும். நான் நம்புகிற காரியம் யாரால வரும்னு எனக்கு தெரியும். நம்பிக்கையில்லா உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை யாரு? தேவனுடைய வார்த்தை. Say amen to that. ஆமேன் என்று சொல்லுங்க. சங்கீதம் 125:1 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும், அல்லேலூயா, என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். ஆமேன். அவரை நம்ப வேண்டும், அவரை நம்ப வேண்டும். எல்லாமே உங்களை என்னை விட்டு போய்விட்டாலும் கூட நம்புவேன் என் இயேசு. அவரை நம்புங்க, அவரை நம்புங்க.
பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவர் வார்த்தையை நம்புங்க. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 எடுத்து வாசிக்கின்ற போது வேதம் சொல்றது வாசியமாது. Proverbs 3, 5 and 6. நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். அப்படி என்றால் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன? இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை எப்பொழுதும் பற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பற்றி கொண்டிருக்கின்ற போது எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை என்னையும் நிச்சயமாய் அவர் காப்பார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, எப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொன்னார். ஆமென். ஆபிரகாம்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம், நீங்கள் நான் நிறைய கேள்வி கேட்குறோம். ஆமென். இந்த நாளில் ஒரு சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அவங்களுக்கு மெடிக்கலாக போனோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டாங்க. நிறைய நேரத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இது போட்டுமா, இது செய்யலாமான்னு. ஆனால் ஆவியானவர் என்னோட கூட எப்பவுமே சொல்லுவார், சே நோ டு தட், வேண்டான்னு சொல்லு. காரணம், வார்த்தையை நம்ப சொல்லு. லெட் தம் பிலீவ், லெட் தம் ட்ரஸ்ட் த வேர்டு. வார்த்தையை நம்ப சொல்லு. நான் அதுதான் சொல்லுவேன். நேரம் வரும், காலம் வரும், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஒருவேளை முட்டாள்தனமாக பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். காரணம், நான் வளர்ந்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அதுதான் சொல்வார். நிறைய பேர் நான் கொண்டு போயிருக்கிறேன் ரிப்போர்ட்டு, கேன்சர் ரிப்போர்ட்டு கொண்டு போயிருக்கிறேன், HIV கொண்டு போயிருக்கிறேன். ஆமென். இன்னும் சொல்லக்கூடாத வியாதிகளை கொண்டு போயிருக்கிறேன். அவர் பார்ப்பாரு, பார்த்துட்டு, மை சன், திஸ் இஸ் ட்ரூ, பட் திஸ் இஸ் நாட் ட்ரூத். இஃப் யூ நோ த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்யணும்னா நீங்கள் எதை நம்பக்கூடாது? உலகத்தில் உள்ளவர்களுடைய வார்த்தைகளை நம்பக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நெகட்டிவாக யாருன்னா பேசினா அவங்ககிட்ட பேசாதீங்க. டோன்ட் கால் ஹிம் அகெயின், டோன்ட் லிசன் டு ஹிம். கட் பண்ணுங்க காலை. யாருன்னா உங்ககிட்ட நெகட்டிவாகவே பேசணும்னு வச்சுங்களேன், எப்பவுமே குறை சொல்லினே இருந்தா, எப்பவுமே ஏதாவது வேதத்திற்கு முரண்பாடாக பேசினாக்கா, please cut the call. Amen. Better to read the word than listen to the people. Hallelujah. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கரந்தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஆமென். நீங்க சீக்கிரத்தில் சாட்சி கேட்பீங்க. ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்களை நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே நம்பாதீங்க, இவரை மாத்திரம் நம்புங்க. எல்லா சூழ்நிலையிலும் இவரை மாத்திரம் நம்புங்க. உங்களை என்னை கைவிடாத தேவன் இவர் மாத்திரம்தான். இந்த வார்த்தை தான் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கும். வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இட் வில் நெவர் சேஞ்ச். இந்த வார்த்தை ஒழிந்து போவதில்லை. அவரை நம்புகின்ற போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு போனா, காண்பிக்கிற தேசத்துக்கு போனா. ஆமாம், எபிரேயர் 11:8 சொல்லுது, அவன் எங்கே போறான் என்று அறியாமலே விசுவாசத்தினால புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவங்களால தாங்கக்கூடிய இந்த உலகம் நாச்சான், பூமி தாங்க முடியலையா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமா. என்ன ஜான்? ஆமா, என்ன முடியல. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்வாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கிரகிக்க கூடாத காரியங்கள். அப்படி என்றால் என்ன? உன் சிந்தையில கூட நீங்க யோசித்திருக்க மாட்டீங்க. சொல்லுமா, அவங்ககிட்ட சொல்லு, நீ திரும்ப சொல்லு. ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு கன்ஃபஸ். ஆமென். அறிக்கை செய்யணுங்க. கேட்கறது மாத்திரம் இல்ல, வாயிலிருந்து பேசணும். இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென். இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. கேட்கறது நல்லதுதான், ஆனால் வார்த்தையின்படி வாழணும். அறிக்கை செய்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமா, ஆபிரகாம இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றுறது லேசான காரியம் இல்லைங்க. உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாம் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நானும் என் பிள்ளையாண்டானும் தேவனை ஆராதித்து விட்டு திரும்ப வருவோம்னு அறிக்கை செய்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். முடியுமா? ஜோனத்தானுக்கு கர்த்தர் சொன்னாவோ இல்லை நேனாவை சொன்னாவோ நம்மளால பண்ண முடியுமா? தகப்பனே, நீ தாம்பா கொடுத்த,
ஏன் எத்தனை வருஷத்துக்கு? 17 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கொடுத்தியே. ஏன் இது? இது கடவுளுடைய வார்த்தை இல்லை, எனக்கு தெரியும் பாஸ்டர். ஆனால் எனக்கு தெரியும் இது சாத்தான் சொல்கிறான். ஏசப்பா நிச்சயமாக அப்படி பேச மாட்டாரு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், சொல்லுவார். ஆனால் நீங்களே நானும் நம்பணும். அவன் என்ன நம்பினா, அவன் செத்தா கூட அவனை உயிரோடு அவரால் எழுப்ப முடியும் என்ற நம்பினா. அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கா? எனக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குதா? அந்த நம்பிக்கையை தான் இந்த நாளில் நீங்களும் நானும் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் வரும்படியாய் ஆவியானவர் விரும்புகின்றார். ஆமென். கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை நீங்களும் நானும் செய்யணும். மனம் திரும்புங்கள் என்றால் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் you must be born again. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அடைய வேண்டும்னா நிச்சயமா ரட்சிப்பு அடையணும். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமா ஞானஸ்தானம் எடுக்கணும். It is all written in the Bible, not from the mouth of this fellow. ஹல்லேலூயா. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, அவர் வருவார் என்றால் நிச்சயமாய் வருவார். நியாயம் தீர்க்க வருகிறார், நிச்சயமாய் வருவார். உங்களை என்னையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் வருகையில் நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அவரை போல வாழ வேண்டும் என்றால் வாழ வேண்டும். பரிசுத்தமா இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். உலக பிரகாரமா வாழக்கூடாதுன்னா உலக பிரகாரமா நம்ம நீங்களும் நானும் வாழ கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டர் நான் ட்ராக் மாறுறாருன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் த ட்ரூத் ஃபார் த வேர்ல்டு. இதுதான் சத்தியம். உலகத்தில் எல்லா விதமான செய்திகளை காட்டிலும் வாட் எவர் ஐ செட் 2 minutes, அதுதான் உண்மையான சத்தியம், அதுதான் சுவிசேஷம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். உலகம் எங்கும் அதை தான் போய் சொல்லணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார் சீஷர்களுக்கு. ஆமென். மனம் திரும்பி எல்லாரும் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுங்க. தேவனே அவர்தான் இயேசு என்று நம்புங்க. உலகமெல்லாம் அது போய் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் அதைத்தான் கொடுத்திருக்கிறார். 6வதாய் தேவன் உங்களுக்கு எனக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். ஆமா, கேடகனா என்ன? ஷீல்டு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கேடகம் சாத்தான் எரிகிற அம்பை எதிர்கொள்கிறதான ஒரு பட்டயம். ஆமென். ஆமா, இதுதான் உங்களுக்கு எனக்கும் இல்ல கேடயம். ஆமென். மார்க் கவசம். ஆமென். எபிரேயில் இருக்குது நிறைய. பாதரட்சக, தலைச்சீரா, மார்க் கவசம் எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு எனக்கும் கேடகம். ஆமென். நீங்களும் நான் அந்த கேடகத்தை எப்பவுமே எங்கே வச்சுக்கணும்? தலைக்காணி கீழே கிடையாது, தூசி படிக்கிற மாதிரி கபோர்டில் கிடையாது. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேர் பைபிள் எடுத்து வந்துக்கிறீங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் எடுத்துன்னு வந்திருக்கீங்க? ஆமாம், பைபிள் இல்லைனாக்கா ஜான் பைபிள் வச்சுருக்கிறார், போய் வாங்கிக்கிங்க, ஃப்ரீ தான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை சுமந்து கொள்ளுங்க. சங்கீதம் 3:3 சொல்கிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். ஆதியாகமம் 15:1 சொல்கிறது, தேவன் ஆபிரகாமிடம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய. ஹல்லேலூயா. நமக்கு கேடகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. உங்களுடைய கேடகமும் என்னுடைய கேடகமும் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எபேசியர் 5:16 சொல்கிறது, பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். ஆமா, எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எல்லாம் எழுந்து நிற்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே
ஆராதனை ஆராதனை உமக்கு. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் இயேசுவுடைய ரத்தம், இயேசுவுடைய பிரசன்னம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, பலவீனமாய் வந்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. ஓ ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. ஆமென். உந்தன் சிறகுகளின் ஓ எஸ் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு உற்சாகமாய் பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறது. God is touching each and everyone. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இயேசுவுடைய வல்லமை. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உங்களுடைய பிரச்சனை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பயத்தை விட தேவனுடைய பிரசன்னம் பெரியதா இருக்கிறது. உங்களுடைய எதிரியை விட நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். மனித உதவியை விட தேவனுடைய உதவி உறுதியானதா இருக்கிறது. கண்ணீரின் நேரத்திலும் தேவன் அருகில் இருந்து உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க உண்மையிலே தேவனா இருக்கிறார். தேவன் ஆரம்பித்ததை அவர் நிச்சயமாய் முடிப்பார். கடைசி வரை அவர் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கண்மலை, நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய துருகம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நாங்கள் திரும்பி போகின்ற போது ஆண்டவரே பலத்தோடு செல்கிறோம் ஆண்டவரே, விடுதலையோடு செல்கிறோம், சுகத்தோடு செல்கிறோம், நம்பிக்கையோடு செல்கிறோம் அப்பா. காரணம் நீர் ஜீவிக்கிறபடினால் நாங்களும் ஜீவிப்போம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாங்கள் சபையாய் அறிக்கை செய்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் சுரேஷ், ராஜன், கிளாடிஸும் முழு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் எந்தெந்த குடும்பங்கள் வியாதியில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் சுகமளிக்கும்படியே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. உம்முடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. அடுத்த வாரத்துல நாங்கள் குடும்பங்களாய் வந்து அப்பா, சபையாய் வந்து நீர் செய்த நன்மைகளை உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தருவதற்காக உமக்கு நன்றி. நாளில் ஊழியம் செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிநபர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரப்போகிற நாள் பரியந்தமும் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென் ஆமென்.